வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு நகர்ப்புற பகுதியில் ஒரு குடும்பம் இருந்தாங்க. அந்த அம்மா, அப்பா, பையன் கொஞ்சம் வசதியானவங்க. அந்த வீட்டில் ஒரு அம்மா வேலை செஞ்ச ஒரு இளம் விதவை. கணவர் குடிப்பழக்கத்தால் இது பண்ணிவிட்டு அவர் இறந்துட்டார். அதனால் அந்த அம்மா அவங்க பையனை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சுக்கிட்டு வீட்டு வேலை செஞ்சு அவங்களோட ஜீவாதாரத்தை நடத்திட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் வேலை செய்கிறதுக்கு போவாங்க. அந்த வீட்டில் போய்ட்டு ஒவ்வொரு ரூமாக துடைச்சிட்டு அப்புறமா அந்த பையனுடைய ரூமுக்கு போவாங்க. உடனே அந்த பையன் அம்மாக்கிட்ட சத்தம் போடுவான். இது நீ யார் இவங்களெலாம் உள்ள விட்ற, ரூமில் யாரையும் வரக்கூடாது அப்படி இப்படின்னு சத்தம் போடுவார் பையன். அந்த அம்மா சரி வீட்டு வேலை செய்கிற பொண்ணு தான், பாவம் கஷ்டப்படுற பொண்ணு, அதனால தான் கூப்பிட்டேன், ஒன்றும் பரவாயில்ல, நல்லா வேலை செஞ்சுட்டு போவாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நான் இருக்கும்போது என்னகிட்ட பர்மிஷன் கேட்டு தான் உள்ளே வரணும், அனாவசியமாக உள்ள வரக்கூடாது அப்படி இப்படின்னு கடுமையாக சொல்லுவார். சரிப்பான்ட்டு அந்த அம்மா சொல்லுவாங்க அந்த வேலைக்காரம்மாக்கிட்ட, பாரு என் பையன் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவன், ரொம்ப ஒழுக்கமாக வளர்த்துருக்கேன், என் பையனை எந்த கட்டுப்பழக்கமும் கிடையாது, அவன் ரொம்ப நல்ல பையன், அதனால் எல்லாத்துக்குமே டிசிப்ளினாக இருப்பான் அப்படின்ட்டு ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு தன் பையனை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் உன் பையன் மாதிரி என் பையன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கலை, என் பையன் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிச்சிருக்கான், அவன் நல்லா ஒழுக்கமாக தான் இருப்பான், அவன் பையன் தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவன் தான் கெட்ட பழக்கத்தெல்லாம் சீக்கிரமாக கற்றுக்குவான், அதனால் அவனுடைய எதிர்காலம் உங்கள் புருஷன் மாதிரி வீணாக போயிடும் அப்படின்ட்டு அவங்களுடைய இந்த வேலைக்காரி மகனை தாழ்வாகவும் இவங்க மகனை உயர்வாகவும் பேசி சொல்லிட்டு இருப்பாங்க. அது சரிம்மா அப்படிலாம் இல்லை, என் பையன் எல்லாம் பண்ண மாட்டான், என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்குவான் அப்படின்னு அந்த வேலைக்காரியை சொல்லுவாங்க. சரி ஒழுங்காக நடந்தால் சரி தான் அப்படின்வாங்க. போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு மறுபடியும் அது மாதிரி பெருக்கிறதுக்கு அந்த ரூமுக்கு போகிறதுக்கு கேட்பாங்க அந்த பையன்கிட்ட. சரி அந்த எதையும் டேபிள்லாம் தொடாமல் எதையும் தொடர்ந்து க்ளீன் பண்ணாத, கீழே மட்டும் படிச்சுட்டா போதும் அப்படின்னு வருவார். சரி இல்லைங்க ஐயா, நான் கீழே மட்டும் மாப் மட்டும் தான் போடுவேன் அப்படின்ட்டு போய் இது பண்ணுறாங்க. அது பண்ணிவிட்டு வரும்போது அப்படியே தொடச்சிட்டே வருவாங்க. தொடச்சிட்டு வரும்போது எங்கள் வீட்டில் ஒரு சிகரெட் இருக்கும், 100 சிகரெட்டு கிடக்கும் கீழே. அதை எடுத்து கையில் வச்சு மறைச்சிக்கிட்டு வெளியில் வருவாங்க. அப்போ பார்த்தா அந்த பையனுடைய அம்மா பார்த்துருவாங்க. அந்த அம்மா பார்த்த உடனே என்னம்மா அது, என்ன மறைக்கிற கையில் இருக்குங்க, ஒன்றும் இல்லைம்மா அது இப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இல்லை காட்டுவாங்க. காட்டுவாங்க சிகரெட்டு கையில் காமிப்பாங்க. காமிச்ச உடனே நீ என்ன சிகரெட்லாம் வச்சுருக்க, என்ன அவங்க பையனை நீயாடா அப்படின்னு கேட்பாங்க. நான் இல்லைம்மான்டுவான் பையன். என்ன இந்த அம்மா நான் சொன்னேன், இல்லைம்மா அவர் பற்றி தான் இல்லை, இது நான் வேலை செய்கிற வீட்டில் வாங்கிற சொல்லியிருந்தாங்க, அது வாங்கினா இந்த பையனை இடுப்பில் வச்சுருந்தேன், அது தவறுதலாக கீழே வந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வேலைக்காரி. சரி அதெல்லாம் ரைட்டு, இனிமேல் இந்த மாதிரி சிகரெட்டு கெட்ட பழக்கத்தெல்லாம் கொண்டு வந்து எங்கள் பையன்கிட்ட காமிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அப்புறம் அந்த பையன் ஆக்சுவலாக அந்த சிகரெட் இது பண்ணது அந்த பையன் அவருக்கு தெரியும். உடனே அந்த பொண்ணுக்கிட்ட, அக்கா என்னை மன்னிச்சுங்கக்கா, என்னை தப்பாக நினைக்காதீங்க, கெட்ட பழக்கமாக இருக்குது, நான் உடம்பு இல்லை அப்படின்னு. அந்த அம்மா பொறுமையாக சொல்லுவாங்க, தம்பி அதெல்லாம் இல்லை, என்னுடைய கணவர் இந்த கெட்ட பழக்கம் சிகரெட்டு குடிப்பழக்கத்தால் தான் அவர் சீக்கிரமாக விட்டு போயிடுவார். அதுமாதிரி உன்னுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும்னா இந்த பழக்கத்தெலாம் விட்டுடு, கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி நிறுத்திடு அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க நன்றி சொல்லிட்டு நான் இனிமேல் விட்டுறேன் அப்படின்றார். அதனால் வாழ்க்கையில் கெட்ட பழக்கன்றது இவங்களுக்கு தான் வரும், அவங்களுக்கு தான் வருதுன்னு இல்லை, யாரெல்லாம் கெட்ட சகவாசம் உள்ளவங்களை கூடுறாங்களோ அவங்களுக்கு வந்துடும். வசதி ஏழ்மை அதை பற்றிலாம் இது இல்லை, அவங்களுடைய கூடுற நட்பு பழகிற இடங்கள் அதை பொறுத்து தான் அவங்க கற்றுக்கிற கெட்ட பழக்கங்களாக பொறுத்தது. அதனால் யாரையுமே அவங்களுடைய வசதியை பொறுத்தோ ஏழ்மையை பொறுத்தோ எதையும் இடம் போடக்கூடாது. அந்த கதை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.